நிஃப்டி இப்போ கரண்ட்டாக வந்து 24,680 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது என்னன்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏபிசிடி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஏபிசிடி பேட்டர்னோட அந்த டார்கெட் லெவல் 24,900 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் இன்னும் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சிடிஎஸில் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, நமக்கான கன்ஃபர்மேஷன் வந்து 1650, அதாவது வந்து அந்த கன்சல்டேஷனுக்கு மேலே போனால் பையிங் இருந்தது. அதனுடைய டார்கெட் ஆஃப் 1947 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக சிடிஎஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இதனுடைய லெவல் அந்த ஃபிளாகோட ஹை பாயிண்ட்டை பிரேக் பண்ணாக்கா நம்ம பை போகலாம். இதனோட ஹை பாயிண்ட் 209க்கு மேலே நம்ம வந்து ட்ரேட் போகும்போது இந்த ஹை பாயிண்ட் என்ன 209க்கு மேலே இந்த ஸ்டாக் மூவ் ஆகும்போது நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடியது என்னன்னாக்கா, இவ்வளோ பெரிய டார்கெட்டில் வருது, இது எத்தனை நாளில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரலாக டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இது எத்தனை நாளில் வரும்ன்றதை விட, அதாவது வந்து ஸ்லோவாக அது வந்து ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், இல்லைனா வந்து சைடுவேஸும் போகலாம். ஆனால் அதனோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மெஜாரிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அதுவுமே வந்து பிஏ கிராஸ் ஆகி, அதாவது நெக்லைன் தான் இந்த இதில் பி நம்ம சொல்கிறோம், பிஏ கிராஸ் ஆகி அதாவது 268க்கு மேலே ட்ராவல் ஆகுது. இங்கிருந்து வெல்த் பாட்காஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து நான் தெய்வசி காமினி. நம்ம வாரம் டெக்னிக்கல்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸில் எது மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அதனுடைய ரியாக்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துக்கலாம். நிஃப்டி இப்போ கரண்ட்டாக வந்து 24,680 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது என்னன்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏபிசிடி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஏபிசிடி பேட்டர்னோட அந்த டார்கெட் லெவல் 24,900 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் இன்னும் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ மண்டே ஓப்பனிங்கில் வந்து இது கண்டினியூ ஆச்சுனாக்கா 24,900 வரைக்கும் நிஃப்டி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கன்சல்டேட் ஆகிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நிஃப்டியோட ஒரு கிளியர் வியூ அதுக்கப்புறம் என்ன போகுன்றது தெரியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து நிஃப்டி வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்களோட பொசிஷனை 24,900 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கோல்டோட டெக்னிக்கல் என்னன்றதை பார்க்கலாம். கோல்டில் கரண்ட்டாக வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள், அதாவது டெய்லி சார்ட்டில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் விட்டு பிரேக் அவுட் ஆகும்போது எய்தர் இது இங்கேருந்து பையிங்க வரலாம், இல்லை செல்லிங்க வரலாம். ஸோ கோல்டோட ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா 76,900க்கு மேலே வந்து அப் சைடில் போகும்போது பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா அங்கேருந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இதே கோல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய அந்த ட்ரையாங்கிளோட டவுன் சைட் 76க்கு கீழே வந்து ட்ராவல் ஆகும்போது செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இது வந்து ஒரு குரூஷியலான லெவல்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த லெவலில் டெக்னிக்கலாக ஏதர் பையிங்க்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல, செல்லிங்க்கான கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல, ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பை அபவ் 76,900 ஆர் செல் பிலோ 76,000. ஸோ இந்த லெவலில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பொசிஷனை நீங்கள் எடுக்கலாம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னாக்கா சிடிஎஸ்எல் வந்து நல்லாவே வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக்காக இருந்தது. நிறைய பேர் கேட்கக்கூடியது என்னன்னாக்கா, இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து சிடிஎஸ்எல் பை பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அப்படி பை பண்ணுறோம்னா டெக்னிக்கலாக வந்து என்ன சார்ட் பேட்டர்ன் நமக்கு ஷோ ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். சிடிஎஸில் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, நமக்கான கன்ஃபர்மேஷன் வந்து 1650, அதாவது வந்து அந்த கன்சல்டேஷனுக்கு மேலே போனால் பையிங் இருந்தது. அதனுடைய டார்கெட் ஆஃப் 1947 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக சிடிஎஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ கரண்ட்டாக சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1883 வந்து வந்துட்டான் ஹை. இதனுடைய இப்போ கரண்ட்டாக வந்து 1883 ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த டார்கெட்டுக்கு அதுக்கும் வந்து இன்னும் ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது டார்கெட் வர்றதுக்கு. ஸோ அதனால் சிடிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த லெவலில் என்ட்ரி கொடுக்காம கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் பேட்டர்ன் என்ன ஃபார்ம் ஆகிருந்தா அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்குறது அட்வைசபிள். ஏன்னா இது நல்லாவே அதனோட டார்கெட்டை ரீச் ஆகிடுச்சு. ஸோ சிடிஎஸ்எலுக்கு வெயிட் பண்ணி என்ட்ரி கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு ஐஆர்எஃப்சி. இந்த ஸ்டாக்ஸ் நம்ம நிறைய டைம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், நம்மளே நிறைய டைம் வந்து பேசியிருக்கோம். இந்த ஸ்டாக்ஸ் கரண்ட்டாக வந்து அரௌண்ட் 160 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது டெக்னிக்கலாக ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து இங்கிருந்து நமக்கு வந்து டார்கெட் ஆஃப் நியர்லி 194 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கேருந்து பை போகலாம். பை அப்படி போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இந்த சி லெவல் 140 ஸ்டாப் லாஸாக வச்சு ஷார்ட் டேர்மாக இங்கேருந்து நம்ம வந்து ஒரு டெலிவரிக்கு இந்த ஸ்டாக் நம்ம பை பண்ணலாம். ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு பிபிஎல், வருண் பெவரேஜ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்லைனான 640 கிராஸ் ஆகி இப்போ 645 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரெண்ட் வந்து இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கு. 697 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் பை போகலாம். அப்படி பை போறீங்க அப்படின்னா இதனோட ஸ்டாப் லாஸ் 560, அதாவது இந்த பேட்டர்னோட சி லெவலில் ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம வந்து பை போகலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு இண்டிகோவில் நமக்கு வந்து ஒரு கிராப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் ஸ்டார் டோஜி அப்படின்ற ஒரு கேண்டில் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய டேஸில் நமக்கு வந்து இங்கேருந்து அது பாசிட்டிவாக வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி பையிங் போகுது அப்படின்னா 4900 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா இதனோட ஸ்டாப் லாஸ் 4200 ஸ்டாப் லாஸாக வச்சு நம்மளோட ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் டெலிவரிக்கு எடுக்கலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான் இண்டிகோவை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு என்ஜினியர்ஸ் இந்தியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இதனோட லெவல் அந்த ஃப்ளாகோட ஹை பாயிண்ட்டை பிரேக் பண்ணாக்கா நம்ம பை போகலாம். இதனோட ஹை பாயிண்ட் 209க்கு மேலே நம்ம வந்து ட்ரேட் போகும்போது இந்த ஹை பாயிண்ட் என்ன 209க்கு மேலே இந்த ஸ்டாக் மூவ் ஆகும்போது நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கலாம். அது அப்படி பை போகுது அப்படின்னா இதனுடைய டார்கெட் வந்து 230 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது இதில் நம்ம ஷார்ட் டேர்ம் டெலிவரி எடுக்கிறோம் அப்படின்னா இதனுடைய ஸ்டாப் லாஸ், அதாவது அந்த ஃப்ளாகோட லோவே நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அரௌண்ட் வந்து 198 கிட்ட நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம வந்து பை போகலாம். ட்ரெண்டு வந்து புல்லிஷ் ஃப்ளாக் ஃபார்ம் ஆகிருக்கு. பாசிட்டிவாக தான் இருக்குது ட்ரெண்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு ஜிண்டால் ஸ்டீல். இதுவுமே வந்து கிராப் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு ஸோ இதனுடைய டார்கெட்டான 1040 வரைக்கும் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதனுடைய ஸ்டாப் லாஸ் ட்ரெண்ட் லைனுக்கு லோவே நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். அரௌண்ட் வந்து ஒரு 890 நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு நம்மளோட ட்ரேட் எடுக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் டெலிவரிக்கு ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. 1040 இதனோட லெவல். ஸோ ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு பஜாஜ் ஃபின்சர்வ். இது வந்து ஒரு கிளியரான வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனோட நெக்லைனான 1643 பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லாவே வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இதனால் இங்கேருந்து ஈஸியாக வந்து பை ட்ரெண்ட் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி பை ட்ரெண்ட் போகுது அப்படின்னா இதனுடைய டார்கெட் ஆஃப் 1753 வரைக்கும் ஈஸியாக வந்து சீக்கிரமாகவே வந்துடும். அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா இதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 1560 ஸ்டாப் லாஸாக வச்சு இங்கிருந்து நம்ம வந்து பை போகலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். இந்த டெக்னிக்கல் எல்லாமே நம்ம வந்து எந்த பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு பை கொடுத்தாலுமே ஸ்ட்ரிக்டாக நம்ம ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு தான் நம்மளோட ட்ரேட் எடுக்கணும். ஸோ வித்தவுட் ஸ்டாப் லாஸ் இங்கே ட்ரேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஹிண்டால்கோலையும் நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லாவே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இதனோட நெக்லைனான 670க்கு மேலே ட்ராவல் ஆகுது. ஸோ இங்கிருந்து 744 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடியது என்னன்னாக்கா இவ்வளோ பெரிய டார்கெட்டில் வருது, இது எத்தனை நாளில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரலாக டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இது எத்தனை நாளில் வரும்ன்றதை விட அதாவது வந்து ஸ்லோவாக அது வந்து ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், இல்லைனா வந்து சைடுவேஸும் போகலாம். ஆனால் அதனோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி போகும்போது 744 உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனுடைய ஸ்டாப் லாஸ் 640 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 640ன்றது அந்த பேட்டர்னோட சி லெவல் தான் 640. ஸோ நல்ல ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஹிண்டால்கோ ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு ஹட்கோ. இந்த ஸ்டாக்குமே டபுள் பாட்டம் கிளியராக ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெக்லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ஸ்டாக் வந்து ட்ராவல் ஆகுது. 248 ட்ராவல் ஆகுது. இதனோட நெக்ஸ்ட் லெவல் 321 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 321ன்றது ஸ்லோவாக வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸில் வந்து ஸ்லோவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் ஆக்சுவலாக வந்து நிஃப்டியோட ட்ரெண்டு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும்போது இது ஸ்லோவாக கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நிஃப்டியோட ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்கும்போது ஈஸியாக வந்து இது வந்து இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து போகும்போது ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணலாம். இதனோட ஸ்டாப் லாஸ் 199 நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு இதில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் டெலிவரிக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு NLC இந்தியா. இந்த ஸ்டாக்குமே வந்து டபிள்யூ பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மெஜாரிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அதுவுமே வந்து பிஏ கிராஸ் ஆகி, அதாவது நெக்லைன் தான் இந்த இதில் பி நம்ம சொல்கிறோம். பிஏ கிராஸ் ஆகி அதாவது 268க்கு மேலே ட்ராவல் ஆகுது. இங்கிருந்து 299 ஆர் 300 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதனுடைய ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து அந்த கன்சால்டேஷனுக்கு கீழே ஸ்டாப் லாஸை வைக்கலாம். 249 ஸ்டாப் லாஸாக வச்சு இங்கேருந்து நம்ம வந்து
பை போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டெக்னிக்கல்ஸ் எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்பஸ் தான். இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கான வீடியோ இல்லை, இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டெசிஷன் நீங்கள் எடுங்க. இந்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு வந்து டெக்னிக்கலாக அப்ட்ரெண்ட் கொடுத்துருக்குன்றத நம்ம பார்த்துருந்தோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் டெக்னிக்கலாக உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸை பற்றினா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.